இளையராஜா நீங்க சொல்ற மாதிரி இல்லை. இப்போ திருவாசகம் அது திருத்தத்தை சொல்லி சொன்னேன். ரஜினிகாந்த் எந்திரிச்சு விசில் அடிச்சாரு. ரஜினிகாந்துக்கு நாட்டில் நிறைய பேர் விசில் அடிச்சிருப்பாங்க. அவர் நான் பேசும்போது எந்திரிச்சிருன்னு விசில் அடிச்சாரு. இவர் அரசியல் உலகத்தில் எதுக்கு இருக்காருன்னு இளையராஜா பேசுறாரு. இன்று ராம் பாராட்டினாரு. சிறைச்சாலையிலும் விளையாட்டு, சிறைச்சாலையில் இதுதான் வேலை. இவர் புலால் உணவு பிரியர்னு தினமலரில் பாக்ஸ் கட்டி போட்டாங்க. நான் புடாவில் கைதான அன்னைக்கு முதல் பக்கத்தில். இலங்கை தீவில் மன்னிக்காடுகளுக்கு சென்று உயிருக்கு ஆபத்தான நிலைமையில் இராணுவத்தினரால் சுற்றி வளைத்து தாக்கப்பட்டு சிறையில் இருந்த பொழுது, விசா கொட்டடியில் இருந்த போது எனக்கு அங்கே பெரிய பெரிய ஜாம்பவான்கள், இமயமலை நிகழ்த்த ஜாம்பவான்கள்லாம் அதை காத்த நேரு காலத்தில் இருந்தாங்க. இயக்குனர் இமயம் பாரதி ராஜா அவர்கள் பாரதி ராஜா இமயத்துக்கு இமயமலை விட 100 இமயமலை. அவர் தான் பட்டிக்காடுகளை கிராமத்தை திரையுலகத்துக்கு கொண்டு வந்தார். காதல் ஓவியம் அது சக்சஸ் ஆகலை. ஆனால் அவர் படைப்புகள்லேயே பிரமாதமான படம் நான் சொல்றது காதல் ஓவியம். நான் எதிர்பார்க்கவே இல்லை. என்னை உள்ள பார்த்த உடனே வெல்கம் வெல்கம் வெல்கம், we are all happy to see you in one piece. எந்த காங்கிரஸ் உறுப்பினர்களை எதிர்த்து நான் கடுமையான கணைகளை தொட்டேனோ அவ்வளவு எழுந்து நின்று மேஜையை தட்டி என்னை வரவேற்றது என்னை ரொம்ப நெகிழ்ச்சி அடைய செஞ்சது. நாடாளுமன்றத்தில் இன்றைக்கு இருக்கு. அவையில் ஒருத்தர் கடுமையான வாதங்களை வைப்பாங்க. அடுத்து பார்த்தா மத்திய மண்டபத்தை சேர்ந்து டீ குடிச்சிட்டு இருப்பாங்க. அந்த ஆரோக்கியமான அரசியல் பார்லிமெண்ட்ல இன்னைக்கு. ஐயா, எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாகணும். வன்னிக்காடுகளில் தேசிய தலைவர் பிரபாகரனை சந்தித்த தருணம் தான் என் வாழ்க்கையிலேயே கோயம்புத்தூர் சிநேகிதிகளே, குமுதம் சிநேகிதி பெருமையுடன் வழங்கும் சந்திப்போம் சிந்திப்போம். நாள் 21/6/2026. நேரம் காலை 9:30 மணி முதல் மதியம் 1:30 மணி வரை. தளபதி டு தலைவர். இன்றைய உங்கள் பிரதியை ஆர்டர் செய்யுங்கள். கிருஷ்ணமாச்சாரியா யோகம் மந்திரம் இணைந்து வழங்கும் யோகம் தரும் யோகா ஆன்லைன் யோகா பயிற்சி வகுப்புகள். பயிற்சியில் பங்கேற்க இங்கே ஸ்கேன் செய்து இணைந்து கொள்ளவும். பேச்சு மொழியில கூட நிறைய பேர் சொல்றது உண்டு. நம்ம ஏதாவது வாதம் பண்ணா நீ என்ன வைகோவா அப்படின்றது கூட பெரியவர்கள்லாம் கேட்கணும்னா வைகோ மாதிரி பேசுற அப்படின்லாம் கூட சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு பேச்சுக்கு பேர் போன ஒரு மூத்த அரசியல்வாதியா நீங்க இன்றைக்கு இருக்கீங்க. நீங்க இதுக்கப்புறமும் உங்களுடைய பேச்சுக்களால நாடாளுமன்றத்துல எப்படி பேசியிருக்கீங்க அப்படின்றத பொறுத்தும் உங்க அரசியல் பயணத்தை குறித்தும் நீங்க என்றைக்கும் நினைவுல இருப்பீங்க அப்படின்றதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. அப்படின்னும் போது இந்த மாதிரியான விஷயங்கள் எப்படி உங்களுக்கு ஆழமா வளர்ந்தது சார்? இப்ப இந்த பேச்சு திறன், பேச்சு சக்தி, நல்லா பேசுற இந்த திறமை, இதெல்லாம் நான் ஆரம்ப பள்ளிக்கூடத்திலே படிக்கிற போது என்னுடைய ஆசிரியர்கள் மாணிக்க வாசகம் 5ஆம் வகுப்பு ஆசிரியர், 3ஆம் வகுப்பு ஆசிரியர் கவிஞர் சட்டமுத்தன் என்ற சோமசுந்தரம் எங்கள் கிராமத்திற்கு மகாத்மா காந்தியினுடைய பேரன் கிருஷ்ணதாஸ் காந்தி அவர்கள் பூமிதான பயணமாக அதை திரட்டுவதற்காக வந்திருந்தப்ப எங்கள் ஊரில் 20-30 கிராமங்களில் மக்கள் திரண்டு அவரை வரவேற்பு கொடுக்குற கூட்டத்தில் என்னை ஆசிரியர்கள் நீ அதில் பேசணும். 8 வயசு எனக்கு. பேச்சை கடையெடு வள்ளல்களை பற்றி 2 வரி எழுதி கொடுத்து என்னை மனப்பாடம் செய்ய சொன்னாங்க. மனப்பாடம் செஞ்சேன். கூட்டத்தை பார்த்து கவலைப்படக்கூடாது, கூச்சப்படக்கூடாது. எதுக்கு உட்காந்துருக்கவங்களுக்கு ஒன்றும் தெரியாதுன்னு நினச்சிக்கிட்டு நீ பேசணும். ஆசிரியர்கள் வழிகாட்டுறாங்க. அவர் சொல்லி கொடுத்தாங்க, ரிஹர்சல் கொடுத்தாங்க. நான் அதை நல்லா மனப்பாடம் பண்ணியிருந்தேன். அதே மாதிரி நான் பேசுவேன். அது எல்லாம் இம்ப்ரெஸ் பண்ணிடுச்சு. அவருக்கு ஹிந்தியில் மொழிபெயர்த்து சொன்னாங்க கிருஷ்ணதாஸ் காந்திக்கு. இதுதான் முதல் பேச்சு. அப்புறம் பள்ளிக்கூடத்தில் அசம்பிளி வைப்பாங்க, அதில் பேசுவேன். பள்ளியில் சிறந்த பேச்சாளரானேன், கல்லூரி பேச்சாளர் ஆனேன், பல்கலைக்கழக பேச்சாளர் ஆனேன். அறிஞர் அண்ணாவினுடைய எழுத்துக்கள், கலைஞரின் எழுத்துக்கள், நாவலரின் பேச்சுக்கள் என்னை கவர்ந்ததால் காங்கிரஸ் குடும்பத்தைச் சேர்ந்த நான் திராவிட முன்னேற்ற கழகத்தில் 1964 ஆகஸ்ட் 21 அண்ணா அவர்கள் முன்னிலையில் கோகலே மண்டபத்தில் இந்திய எதிர்ப்பு கருத்தரங்கத்தில் பேசினேன். அவரை பாராட்டையும் பெற்றேன். அது சிறையில் இருந்த பொழுது விசா
கொட்டடியில் இருந்தபோது எனக்கு நாடாளுமன்றம் செல்ல வேண்டும், அங்கு வாதங்களை எழுப்ப வேண்டும். அங்கே பெரிய பெரிய ஜாம்பவான்கள், இமயமலை நிகர்த்த ஜாம்பவான்கள்லாம் அந்த காலத்தில் நேரு காலத்தில் இருந்தாங்க. லோகியா இருந்தார், ஸ்ரீ டாங்கே இருந்தார், உபேஷ் குப்தா இருந்தார், பிலு மோடி இருந்தார், பெரிய அவங்களாம் ஹெச்வி காமத் இருந்தார். அவங்க இதெல்லாம் படிச்சிருக்கிறேன் நான். அப்படியெல்லாம் பேசணும் ஒரு ஏக்கம் ஆசை இருந்தது. நாடாளுமன்றத்துக்கு டாக்டர் கலைஞர் அவர்கள் என்னை 78 முதல்ல அனுப்பி வச்சார். நான் அங்கே போய் அண்ணன் முரசொலி மாறன் என்னை வார்ப்பித்தார் நான் எப்படி பேச வேண்டும் என்பதற்கு. ஒரு நாள் கூட தவறாமல் நாடாளுமன்றம் சென்று சபை சாயங்காலம் 3:30 வரைக்கும் அங்கேயே இருந்து முடிந்த மட்டுக்கு வாதங்களில் பங்கெடுத்துக் கொள்வது என்ற முறையில் அதை நான் என்னை வளர்த்து கொண்டேன். அதிலே ஒரு ஈடுபாடு. அதனால் ஹோம்ஒர்க் நல்லா பண்ணுவேன். அந்த வாதங்களுக்கு இரவில் 1 மணி வரை கூட படிப்பேன். அது எனக்கு பிடித்தமான பணியாக இருந்தது. எவ்வளவு எதிர்த்து பேசுகிறாலும் விமர்சித்தாலும் கோவப்பட மாட்டாங்க. அன்பா அங்குள்ள தலைவர்கள் அன்பா பழகத்தான் செய்வாங்க. நான் இலங்கை தீவில் வன்னிக்காடுகளுக்கு சென்று உயிருக்கு ஆபத்தான நிலைமையில் இராணுவத்தினால் சுற்றி வளைத்து தாக்கப்பட்டு நூலிலையில் உயிர் பிழைத்து நான் வந்து சேர்ந்தேன். இப்பொழுது பார்லிமெண்ட்டுக்கு வந்தால் நிறைய பிரச்சனை பண்ணிடுவாங்க, அவங்களை எதிர்த்து காங்கிரஸ்காரங்க, நீ வராதுன்னு என்னிடம் சொன்னார்கள். நான் அதெல்லாம் என்னதான் நடக்கும்னு நான் போனேன். 1 வாரம் கழித்து நான் எதிர்பார்க்கவே இல்லை. சபையினுடைய துணைத் தலைவராக அமர்ந்திருந்த டெப்யூட்டி சேர்மன் நஜ்மா அப்துல்லா என்னை உள்ளே பார்த்த உடனே, வெல்கம் வெல்கம் வெல்கம், வி ஆர் ஆல் ஹாப்பி டு சி யூ இன் ஒன் பீஸ். உடம்பு பத்திரமா வந்து சேர்ந்ததை பார்க்க எங்களுக்கு அவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்குன்னப்ப எந்த காங்கிரஸ் உறுப்பினர்களை எதிர்த்து நான் கடுமையான கணைகளை தொடுத்தேனோ அவ்வளவு பேர் எழுந்து நின்று மேஜையை தட்டி என்னை வரவேற்றது என்னை ரொம்ப நெகிழ்ச்சி அடைய செஞ்சது. ஆக வாதங்கள் மனதிலே கசப்பை ஏற்படுத்துவதில்லை. அவ்வளவு கனிவாக இருந்தாங்க. இது எனக்கு ஏற்பட்ட அனுபவங்களில் ஒன்று. அது அந்த ஆரோக்கியமான அணுகுமுறை சட்டசபைகளில் இல்லை, நாடாளுமன்றத்தில் இன்றைக்கு இருக்குது. சபையில் ஒருத்தர் கடுமையாக வாதங்களை வைப்பாங்க, அடுத்து பார்த்தா மத்திய மண்டபத்தை சேர்ந்து டீ குடிச்சிட்டு இருப்பாங்க. அந்த ஆரோக்கியமான அரசியல் பார்லிமெண்ட்டில் இன்றைக்கும் இருக்குது. இளமை பருவத்தில் எந்த மாதிரியான புத்தகங்களை தேடி படிச்சிங்க? புத்தகம் படிக்கிற வேண்டிய ஆர்வம்லாம் எப்படி வந்துச்சு சார் உங்களுக்கு? பெரிய எழுத்து மகாபாரதம் வீட்டில் இருக்கும். 5ஆவது வகுப்பு படிக்க முன்னாடி பெரிய எழுத்து மகாபாரதம் ஃபுல்லாக படித்தேன். அதன் பிறகு கல்கி பத்திரிகை வீட்டுக்கு வரும். அதில் பார்த்திபன் கனவு, சிவகாமியின் சபதம், பொன்னியின் செல்வன் வாரம் அது வரவு படிப்பேன். ரொம்ப பிடித்த ஒரு வழுவூர் துரைசாமி ஐயங்காருடைய மர்ம நாவல்கள் ரொம்ப சுவையாக இருக்கும், அதை விரும்பி படித்தேன். அதன் பிறகு வீசா காண்டேகருடைய நூல்கள், ஸ்ரீ மொழிபெயர்த்த நூல்கள் என்னை ரொம்ப கவர்ந்தன. அதை அடுத்து டாக்டர் மூவாவினுடைய நூல்கள் என்னை மிகவும் கவர்ந்தன. இதற்கு பிறகுதான் அண்ணாவினுடைய நூல்கள், கலைஞருடைய கதை வசனங்கள், பராசக்தி, மனோகரா, அந்த கதை வசனங்கள், அதில் கனல்கரிக்கும் வசனங்கள், அந்த தமிழ் சொற்கள், இவையெல்லாம் அப்படியே கட்டி போட்டுருச்சு என்னைய. நாவலருடைய பேச்சு அப்படியே காவிரி ஆறு புரண்டு ஓடு வருவதைப் போல அவர் அடுக்குகிற தமிழ். அண்ணா ஒரு ஞானக்கடல், பரந்த ஆகாயம் போன்ற அவருடைய அறிவு பறந்து விரிந்தது. பாசமும் அப்படிப்பட்டது. எல்லாரையும் உடன்பெற ஒரு தாய் வயிற்றிலே பிறக்க முடியாவிட்டால் பல தாய் வயிற்றிலே பிறந்த அண்ணன் தம்பிகள்னு சொன்னார். அப்படி தான் எல்லாரும் அரவணைச்சிக்கிட்டார். அண்ணா தாங்க, அவருக்கு ஈக்குவலாக யாரும் கிடையாது. பெரியார் தாங்க. பெரியார் இல்லாவிட்டால் இங்கே சமூக நீதி வந்திருக்காது. பெரியார் இல்லாவிட்டால் இன்றைக்கு மகளிர்களுக்கு கலைஞர் ஆட்சியில் சொத்துரிமை வந்திருக்காது. பெரியார் இல்லாவிடில் இந்த சுயமரியாதை பகுத்தறிவு வளர்ந்திருக்காது. ஆக பெரியாருக்கு இந்த நாடு கடமைப்பட்டிருக்கிறது. அறிஞர் அண்ணாவுக்கு தாய் தமிழகம் என்றும் கடமைப்பட்டிருக்கிறது. தமிழ்த்தாயின் தலைமகனாகிய த லெஜெண்டரி லீடர் அறிஞர் அண்ணா. ஓகே சார், ஸ்கூலில் நடந்த ஒரு தருணத்தை சொல்லியிருந்தீங்க. அதே மாதிரி எல்லாரும் பேசுகிறப்ப, பேச்சு போட்டியில் கலந்துக்கிறப்ப நானும் கூட சின்ன வயசுலேருந்து பேச்சு போட்டியிலலாம் பங்கேற்று தான் இன்றைக்கு நெறியாளராக இருக்கேன் அப்படின்றது. நாங்களாம் எப்படி ப்ராக்டிஸ் பண்ணுவோம்னா கண்ணாடி முன்னாடி நின்று ப்ராக்டிஸ் பண்ணுவோம். அந்த மாதிரி அனுபவங்கள், அந்த மாதிரி ஏதாவது பயிற்சி எடுத்துக்கிட்டது? நான் நிலக்கண்ணாடி முன்னாடி நின்று பேசுனது இல்லைம்மா. பேசுனது சர்ச்சில் நீ பேசுவார் நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். நான்
மனதுக்குள்ளேயே அசைவோடுவேன். சில என்ன பேச நேரங்கள்ல போறோம் என்ன அப்படின்னு. பேசுறதுன்னு. சில வேளைகளில் ஒரு தயாரிப்பும் இல்லாமல் ஒலிபெருக்கி முன்னாடி போய் நிற்பேன். பேச ஆரம்பித்த உடனே அது எங்கேருந்தோ வர்ற மாதிரி வந்துக்கிட்டே இருக்கும். தயாரிப்பு இல்லாமலே பேசுவேன். ஆனா அந்த தயாரிப்பு இல்லாம பேசுறதுக்கும் சில தரவுகள் வேணும். அந்த தரவுகள் நீங்க படிச்சு வச்சிருப்பீங்க. முக்கியமான பேச்சில்னா மேற்கோள்கள் காட்ட வேண்டியிருக்கும், புள்ளிவிவரங்கள் காட்ட வேண்டியிருக்கும், அது கொஞ்சம் படிக்க வேண்டியிருக்கும், அதுக்கு தயாரிக்க வேண்டியிருக்கும். அந்த தயாரிப்பு வேலையில் நான் சின்சியராக ஈடுபடுவேன். ஓகே சார். அதே மாதிரி விளையாட்டுல ஆர்வம் இருக்கா? விளையாட்டு நான் காலேஜில் பேஸ்கெட் பால் அண்ட் வாலிபால் பிளேயர். ஆமாம், 5.5 வருஷம் ஜெயிலில் இருந்ததில் பெரும்பாலான நேரம் விளையாட்டு மைதானத்தில் காலையில் 1 மணி நேரம், சாயங்காலம் 1 மணி நேரம் வாலிபால் விளையாடுவேன். சிறைச்சாலையிலும் விளையாட்டு. சிறைச்சாலையில் இதுதான் வேலை. படிக்க வேண்டியது, எழுத வேண்டியது, வாலிபால் விளையாட வேண்டியது. அது விளையாட்டு பிரியர். ரொம்ப ரசிக்கிறது வேர்ல்ட் கப் ஃபுட்பால், யூரோப்பியன் கப் ஃபுட்பால், டென்னிஸ். அது ஆஸ்திரேலியன் ஓப்பனாக இருக்கட்டும், ஃப்ரெஞ்ச் ஓப்பனாக இருக்கட்டும், யூஎஸ் ஓப்பனாக இருக்கட்டும், விம்பிள்டனாக இருக்கட்டும், ஒரு மேட்சை தவற விட மாட்டேன். இப்பயும் நேற்று ராத்திரி கூட அர்ஜென்டினா அல்ஜீரியா மேட்ச்சில் மெஸ்ஸி 3 கோல் போட்டார், ஹேட்ரிக். லயனல் மெஸ்ஸி ரொம்ப சந்தோஷம். நான் மரடோனாவுடைய ரசிகன். மாரடோனா பீலியை விட என்னை பொறுத்தவரை பீலி கிரேட், மாரடோனா இன்னும் கிரேட்டுன்னு நினைக்கிறவன். மந்திரக்கால்கள் அவருக்கு. மெஸ்ஸி இன்னைக்கு அவரும், கிறிஸ்டியானோ ரொனால்டோ, பியாப்பே ஃப்ரான்ஸ், கோன் இங்கிலாந்து, இவங்கெல்லாம் இன்றைக்கி இருக்கக்கூடிய ஸ்டார் பிளேயர்ஸ் ஃபுட்பாலில். அதான் தினமும் பார்த்துக்கிட்டு இருக்கேன். கல்லூரி தருணங்களில் தான் உங்களுக்கு விளையாட்டில் ஆர்வம் வந்துச்சு, விளையாட்டில் கலந்துக்கிட்டேன்னு சொன்னீங்க. கல்ச்சுரல்ஸ்லாம் கலந்துக்கின அனுபவம் இருக்கா சார்? விளையாட்டில் ஆர்வம் விளையாட வைப்பேன். சினிமாவில் ரொம்ப ஆர்வம். ஓகே, அதான் கேட்கலாம். தினம் சினிமா பார்க்குறது தான் வேலை. ஓகே, இங்கே படிக்கிற ஆளுக்கு செகண்ட் ஷோ சினிமா, ஏதாவது இங்கிலீஷ் படத்துக்கு போயிடுவோம், தமிழ் படத்துக்கு போயிடுவோம், ஆங்கில படம் ஒன்று தவற விட மாட்டோம். திரைப்படங்களில் ஆர்வம். அந்த திரைப்படங்கள் தமிழ் படங்களில் எம்ஜிஆர் படத்தை ரொம்ப ரசிப்பேன், சிவாஜி படத்தை ரொம்ப ரசிப்பேன். மலையாளத்தில் மம்முட்டி படத்தை ரொம்ப ரசிப்பேன், மோகன்லால் படத்தை ரொம்ப ரசிப்பேன். அது மாதிரி ஆங்கில படங்கள், சார்ல்டன் ஹெஸ்டனுடைய 10 கமாண்ட்மெண்ட்ஸ், அவர் நடித்த பென்ஹர், அது மாதிரி மெல் கிப்சனுடைய பிரேவ் ஹார்ட், இதெல்லாம் லெஜெண்ட். அதெல்லாம் திரும்ப திரும்ப போட்டு பார்ப்பேன். ஓகே சார். சமீபத்தில் பார்த்த படம் எது சார்? சமீபத்தில் இந்த படம் பார்த்து வியந்தேன் அப்படின்னா? இப்போ நான் கடைசியாக பார்த்த படம் ரொம்ப மிஸ்கின், கடைசியில் வில்லனாக வருவார். தமிழ் படம், மலையாள படம்? தமிழ் படம். ஜெயாமா பரிமளம் ரொம்ப அருமையாக எடுத்துருக்கான். சஸ்பென்ஸை யூகிக்கவே முடியாது, நகைச்சுவையும் இருக்குது, சஸ்பென்ஸை யூகிக்கவே முடியலை. பிரமாதமாக எடுத்துருக்கான். இப்போ சமீபத்தை 3 நாளைக்கு முன்னாடி பார்த்த படம். அதை பார்த்து தான் ரொம்ப வியந்து போனீங்க? இப்போ ரொம்ப பிடிச்ச படம் பைசன், ரொம்ப அருமையான படம், ரொம்ப பிரமாதமாக எடுத்திருந்தார். அதுக்கு பிறகு இந்த படமும் நல்லா இருந்தது. ஓகே சார். பிடித்த உணவுனா என்ன சொல்வீங்க? இந்த உணவுகள் எங்கள் அம்மா சமைக்கிற உணவு தான். எங்கள் அம்மா உயிரோடு இல்லை இப்போ. அது எனக்கு ரொம்ப பிடித்த உணவு. புலால் உணவு பிரியமாக சாப்பிடுவேன். இவர் புலால் உணவு பிரியர்னு தினமலரில் பாக்ஸ் கட்டி போட்டாங்க. நான் புடாவில் கைதான அன்னைக்கு முதல் பக்கத்தில். அப்போ இனிமேல் ஜெயிலில் 3 நாள் முட்டையும் கறியும் சாப்பிட்றான்னு எழுதுவாங்கன்னு 19 மாதமும் ஒரு முட்டை கூட தொடாமல் சி கிளாஸ் பிஸ்னஸ் சாப்பிட்ற அந்த உணவை தான் நான் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தேன். மற்றவங்களாம் அசைவம் சாப்பிடுவாங்க, நான் ஒரு நாள் கூட சாப்பிட்டதில்லை. கட்டுப்பாடாக இருந்தேன். அந்த சி கிளாஸ் பிஸ்னருடைய அந்த சாதாரண உணவு தான் ரப்பர் மாதிரி இருக்கும், அதை பிடிச்சி முனிங்கி போட்டுருவேன். அதனால் அது இல்லாமல் என்னால் இருக்க முடியும். சிறையில் இருந்து ஒரு நாள் கூட நீங்கள் புலாலே எடுத்துக்க? ஒரு நாள் கூட எடுத்துக்கல, ஒரு முட்டை கூட சாப்பிட்டதில்லை. ஓகே. இந்த அளவுக்கு கட்டுப்பாடாக இருந்திருக்கீங்கன்னா எப்படி நிகழ்ந்தது சார்? பத்திரிகையில் எழுதுறாங்கல்ல, நாளைக்கு எழுதுவாங்க, அவருக்கு என்ன வாரத்தில் 3 நாள் கறி கொடுக்குறாங்க அப்படின்னு எழுதுனா தொண்டை வருத்தப்படுவான்ல, அவன் மனம் முன்படக்கூடாது இல்லைப்பா, அவனை வச்சு தானே கட்சி, அதுக்காக நான் அப்படி இருந்தேன். இப்போ இந்த அளவுக்கு கட்சியை ஒருங்கிணைச்சு கொண்டு வந்திருக்கீங்க அப்படின்னா என்னென்ன காரணங்களால இந்த கட்சி இந்த அளவுக்கு வந்திருக்குன்னு சொல்லுவீங்க? தனக்கு என்று அவர் எதையும் விரும்பவில்லை, வந்த மந்திரி பதவியை ஏற்கவில்லை, எம்பியாக ஜெயிக்க வாய்ப்பு இருந்தும் போட்டியிடவில்லை என்பதனால இயக்கத்திற்கவங்க அவர் சுயநலமின்றி இருக்கிறார். ஆனால் நமக்கு ஒன்றும் பதவி இல்லாட்டி என்ன, அவரோட சேர்ந்து பயணிப்போம்னு அவங்ககிட்ட பயணிக்கிறாங்க. திரைப்படம் குறித்து சொல்லியிருந்தீங்க. சமீபத்தில் கூட இயக்குனர் இமயம் பாரதி ராஜா அவர்கள் பாரதி ராஜா இமயத்துக்கு இமயமலை விட 100 இமயமலை. அவர் தான் பட்டிக்காடுகளை, கிராமத்தை திரை உலகத்துக்கு கொண்டு வந்தார். அவர் அற்புதமான படைப்பாளி. அவருடைய 16 வயது நிலை ஆகட்டும், கடைசியாக நடிகர் திலகத்துக்கு
பெரும் கௌரவத்தை ஏற்படுத்தி கொடுத்தாரே, முதல் மரியாதை. அந்த படம் ஆகட்டும், கிழக்கே போகும் ரயிலாகட்டும், புதிய வார்ப்புகளாகட்டும், சிகப்பு ரோஜாக்களாகட்டும், எந்த காதல் ஓவியம் அது சக்ஸஸ் ஆகலை. ஆனால் அவர் படைப்புகள்லேயே பிரமாதமான படம் நான் சொல்கிறது காதல் ஓவியம். அவர் படங்களில் வந்த வசனங்கள், இந்த வசனம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னா எந்த வசனம் சொல்வீங்க சார் நினைவிருக்கும் வரையில்? அம்மா கோழி வளர்த்தா, ஆடு வளர்த்தா, அதுபோல் என்னை வளர்த்தாங்கிற மாதிரி 16 வயதில் கமலாசன் சொல்லுவானே, அந்த வசனம் நல்லா தான் இருக்கும். ஐயா எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாகணும், முதல் மரியாதையில் அந்த அந்த 4 வார்த்தை இருக்க, அது அச்சு மனசில் குத்துற மாதிரி இருக்கும். எதனால சார் அந்த அந்த வார்த்தை? அது ஒரு சம்பவம் நடந்தது, அவனுடைய மக கொண்டுட்டாங்க, எப்படி கொண்டாங்கன்னு அவனுக்கு தெரியணும். ஏன்னா பெருவரல் இல்லை, அது எப்படி நடந்தது தெரியணும். அதுக்காக கேட்குறான், ஐயா எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாகணும்னு சிவாஜி எதுக்கு வந்து கேட்பார். வீராசாமி அந்த ரோலில் நடிச்சிருப்பார். அதே மாதிரி கதாபாத்திரங்கள், இந்த கதாபாத்திரம் பாரதி ராஜாவோட இயக்கத்தில் எனக்கு ரொம்ப கவர்ந்துச்சு அப்படின்னா எந்த விஷயத்த, எந்த கதாபாத்திரம் சொல்வீங்க? புதுமை பெண், அந்த புதுமை பெண்ணை நடிக்க கதாநாயகி அந்த ரோல், சவால்களை எதிர்கொண்டு நிற்கிறாள்ல அந்த ரோல் பிடிக்கும் எனக்கு. அலைகள் ஓய்வதில்லையில் அந்த காதலை அவ்வளோ அருமையாக சித்தரிச்சிருப்பார். ஆமாம். பிறகு முதல் மரியாதை, அது அந்த முதல் மரியாதையில் அவர் சிவாஜியுடைய ரோல் இருக்குல்ல, அது வேறு யாராலும் செய்ய முடியாது. சிவாஜியை அந்த மாதிரி அவர் நடிக்கிறதில்ல, இவர் சொல்கிறதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருந்தார். பாரதிராஜா அப்படி சொல்கிறதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருந்தார். அதில் அவர் சக்ஸஸ் ஆகிட்டார். அவருக்கு ஈக்குவலான நடிகர் உலகத்திலே கிடையாது. ஓகே சார், நீங்கள் நல்வாய்ப்பாக அரசியலுக்கு வந்துட்டீங்க. ஒருவேளை நீங்கள் இன்னும் கலைத்துறைக்கு போயிருந்தீங்க, இன்னும் அது நல்வாய்ப்பாக இருந்திருக்கும். இல்லை அந்த மாதிரி ஆசையும் இல்லை. அங்கேயெல்லாம் போய் நான் சோபிக்கவும் முடியாது. எனக்கு பிடித்த துறை இலக்கியம் படிக்கணும், மேடையில் பேசணும், இலக்கியம் பேசணும், மேடையில் பேசணும், மக்கள்கிட்ட போகும், சேவை செய்யணும். நான் பிடித்த வாழ்க்கை அரசியல் வாழ்க்கை தேர்ந்தெடுத்து கொண்டேன். அது துன்பமும் துயரமும் ஏமாற்றமும் தோல்வியும் துரோகமும் அடுத்தடுத்து ஏற்பட்ட சரிவுகளும் ஏற்றத்தாழ்வுகளும் நிறைந்த வாழ்வார். இவ்வளவு இருந்தால் தான் வாழ்க்கை சுவையாக இருக்கும். வெறும் இனிப்பாக சாப்பிட்டா எப்படி, இவ்வளவு கசப்பு துவர்ப்பு எல்லாம் இருக்கணும். வாழ்க்கை எனக்கு அப்படி அமைஞ்சிருக்கிறதுல நான் முழு மன நிறைவோடு இருக்கேன். ஓகே சார், உங்களுக்கு இதுதான் ஈடுபாடு. ஒருவேளை வாழ்க்கையோட சூழல் வந்து உங்களை அப்படி கலைத்துறைக்கு கொண்டு போய் அந்த பக்கம் போகிறது, அந்த மாதிரி போக வேண்டிய அவசியமே வராது. நான் பள்ளிக்கூடத்தில் படிக்கும் போது என் கடமைங்கிற நாடகத்தை நடிச்சிருக்கேன், வீரபாண்டிய கட்டபொம்மனா நடிச்சிருக்கிறேன், அசோகனா நடிச்சிருக்கிறேன். எங்கள் ஸ்கூலில் போட்ட நாடகங்களில் இந்த ரோலில் நடிச்சிருக்கிறேன். காலேஜ் டேஸ்லையும் இந்த மாதிரி? இல்லை, காலேஜில் இல்லை, ஸ்கூலோட சரி. அந்த நாடகங்கள் வெறும் பள்ளி பருவத்தோடு நின்னதுக்கப்புறம் பேச்சை மட்டும் தொடர்ந்ததுக்கான காரணம் என்ன? நாடகங்களை தொடர எனக்கு பிடிக்கும். பேசுகிறா கேட்குறாங்கல்ல, கேட்குறவங்க 10 பேர் எந்திரிச்சா நான் பேச மாட்டேன். நம்ம பேச்சை அவங்க கவரலை, எதுக்கு பேசணும், பேச்சை நிப்பாட்டிடுவேன். பெரும்பாலும் எந்திரிச்சு போக மாட்டாங்க, எவ்வளோ நேரம் பேசுனாலும் கேட்டுக்கிட்டு இருப்பாங்க. என்னால் முடிந்தது, அது இயற்கை எனக்கு கொடுத்துருக்கக்கூடிய ஒரு சிறிய ஒரு உபகாரம். அந்த மாதிரி நீங்கள் பேசுகிற பொழுது இந்த பேச்சு வந்து எனக்கு வந்து மனசில் ரொம்ப நிறைவாக இருந்துச்சு அப்படின்ற மாதிரி நீங்கள் பேசுகிறப்ப நடந்த தருணம் ஏதாவது இருக்கா? திருவாசகம். எந்த தருணத்தில் சரி? திருவாசகத்தை பேசும்போது இளையராஜா நான் 10 10 10ன்னு சொல்லிட்டு வரும்போது தப்பாக ஒன்று சொல்லி இதுதான்னாரு. இல்லைங்க, நீங்கள் சொல்கிற மாதிரி இல்லை இப்போ திருவாசகம் அப்படின்னு அது திருத்தத்தை சொன்னேன். ரஜினிகாந்த் எந்திரிச்சு விசில் அடித்தார். ரஜினிகாந்துக்கு நாட்டில் நிறைய பேர் விசில் அடிச்சிருப்பான், அவர் நான் பேசும்போது எந்திரிச்சிருன்னு விசில் அடித்தார். இங்கே இவர் அரசியல் உலகத்தில் எதுக்கு இருக்காருன்னு இளையராஜா பேசுகிறார். இன்று ராம் பாராட்டினார். அந்த பேச்சு ரொம்ப பேரை கவர்ந்துருக்கு. புத்தக திருவிழாவில் ஈரோட்டில் எழுத்து எனும் கருவறை 1.25 மணி நேரம் பேசிய பேச்சு அது மிக பலரை கவர்ந்திருக்கு. துளியளவு அரசியல் இல்லாமல் நான் இலக்கியம் பேச 1% அரசியல் வாட கூட அதில் வராது. ஓகே, இந்த ரஜினிகாந்த் விசில் அடித்த விஷயம் சொன்னீங்க, இது எப்போ நடந்துச்சு சார் இந்த விஷயம்? திருவாசகத்துக்கு சிம்பனி அமைச்சிட்டு இசையமைச்சிட்டு வந்ததுக்கு ஒரு மியூசிக் அகாடமியில் பாராட்டு கூட்டம் நடந்தது. அது இளையராஜா வந்திருந்தார், கமலஹாசன் வந்திருந்தார், ரஜினி வந்திருந்தார், என்னையும் கூப்பிட்டுருந்தாங்க. அங்கே நான் பேசும்போது நடந்தது.
ஓகே சார். நிறைய பேர் பார்க்குறவங்க இன்றைக்கி உங்கள் திருவாசத்தை திரும்ப திரும்ப போட்டு கேட்குறோம் அப்படிம்பாங்க. திருக்குறளில் கூட ஒரு வார்த்தை வரும், பிறவி பயனை அடைதல் அப்படின்ற மாதிரி. நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் என்னோட பிறவி பயனை நான் அடைஞ்சிருக்கேன் அப்படின்ற மாதிரி ஒரு தருணம், ஒரு நாள் சொல்வீங்கன்னா என்னைக்கு சொல்வீங்க? வன்னிக்காடுகளில் தேசிய தலைவர் பிரபாகரனை சந்தித்த தருணம்தான் என் வாழ்க்கையிலேயே உச்சத்திலே நான் வைத்து மெச்சுகிற தருணம். கண்டிப்பாக சார். நிறைவாக இந்த கேள்வியோட நிறைவு செய்யலாம்னு நினைக்கிறேன். இவ்வளவு காலம் அரசியல் வாழ்க்கையில பயணித்த நீங்கள் இன்றைக்கு இருக்கக்கூடிய எங்களை மாதிரி இளைய தலைமுறையினருக்கும் சரி, அரசியல்ல வந்திருக்கக்கூடிய நபர்களுக்கும் இந்த மாதிரியான விஷயங்கள் நீங்க செஞ்சீங்கன்னா அரசியல்ல வந்து இன்னும் நல்ல இடத்துக்கு போகலாம், அரசியலை வந்து இன்னும் மேம்படலாம் அப்படின்ற மாதிரி விஷயங்களை சொன்னா என்ன சொல்வீங்க? படிக்கணும், அவங்க வரலாறை படிக்கணும். அரசியல்னு சொன்னால் நூல்களை படிக்கணும். அம்பேத்கர் நூல்கள், பெரியார் நூல்கள், அண்ணா நூல்கள்லாம் படிக்கணும். படித்து திராவிட இயக்கம்னா என்னன்னு நூல்களை படித்து தெரிஞ்சுக்கிடணும். அந்த படிக்கிற ஆர்வம் ரொம்ப இல்லை. அது தொலைக்காட்சி பார்க்கணும், நெட்டில் பார்க்கணும், அதில் சோசியல் மீடியாவில் பார்க்கணுங்கிற அளவில் அதுக்குள்ளேயே சுருங்கி போச்சு. அதை தாண்டி வெளியே வரமாட்டேங்கிறாங்க இளைய தலைமுறை. வெளியே வந்தால் நல்லாயிருக்கும். கண்டிப்பாக சார். குமுதம் ரிப்போர்ட்டர் வாயிலாக நிறைய கேள்விகளை கேட்டிருக்கோம், உங்ககிட்ட நிறைய பதில்களும் வாங்கியிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். தொடர்ந்து நிறைய விஷயங்கள் உங்களோட பேசுறதுக்கு ஆர்வமாக இருக்கேன் சார். நேரத்துக்கும் கருத்துக்கும் ரொம்பவே நன்றி சார். நீங்கள் ஒரு இம்மியளவு கூட நான் காயப்பட்டுறக்கூடாதுன்னு சொல்லி ரொம்ப எச்சரிக்கையாக யோசிச்சு கேள்வி கேட்டீங்க. அந்த பண்பாட்டுக்கு நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். நன்றி சார். நன்றி சார். ஆச்சி மசாலா, எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம், 20 ரூபாய். கோயம்புத்தூர் சிநேகிதிகளே, குமுதம் சிநேகிதி பெருமையுடன் வழங்கும் சந்திப்போம் சிந்திப்போம் நாள் 21/6/2026. நேரம் காலை 9:30 மணி முதல் மதியம் 1:30 மணி வரை. தளபதி டு தலைவர். இன்றைய உங்கள் பிரதியை ஆர்டர் செய்யுங்கள். கிருஷ்ணமாச்சாரியா யோகம் மந்திரம் இணைந்து வழங்கும் யோகம் தரும் யோகா ஆன்லைன் யோகா பயிற்சி வகுப்புகள். பயிற்சியில் பங்கேற்க இங்கே ஸ்கேன் செய்து இணைந்து கொள்ளவும்.